இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 20 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன ஆர்க்கில் ப்ரோலாக் த லேண்ட் ஆஃப் வேவ்ஸுங்கிற ஆர்க்கை பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 20th எபிசோட்லேருந்து 67th எபிசோடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா சுனின் எக்ஸாம் ஆர்க்காக தான் போகுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ தூங்கி எந்திரிக்கிறான். இதுக்கப்புறமா கிளம்பி புறப்பட்டு ஒரு இடத்துக்கு வேகமாக ஓடுறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க, எ நியூ சாப்டர் பிகின்ஸ் த சுனின் எக்ஸாம். இதுக்கப்புறமா நருட்டோ ஓடி போவான்ல. ஸோ எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கேவும் சக்குராவும் பிரிட்ஜில் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே இடத்துக்கு தான் நருட்டோ போவான். சாக்குராவை பார்த்தோன்னா ஹாய் சொல்லுவான். சாஸ்கேவை பார்த்தோன்னே இவனா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் இவங்களை பார்த்துட்டு தலை திருப்பிக்குவானுங்க. இதை பார்க்குற சக்குரா பயங்கர டென்ஷன் ஆவா. இவனை என்ன இந்த லேண்ட் ஆஃப் வேவ்ஸ்லேருந்து வந்ததுலேருந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு மனசில் நினைப்பா. இதுக்கப்புறமா அவளோட மனசாட்சி கக்காஷி சென்சே நீங்கள் எங்கே போயிட்டீங்க, இன்றைக்கி லேட்டாக தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆவா. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கக்காஷி வந்துடுவார். வந்ததுக்கப்புறமா நான் வழியில் வந்துட்டு தான் இருந்தாலும் பாதையை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதை கேட்குற எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு அடுத்த மிஷின் என்ன, நம்ம பயங்கரமான மிஷினுக்கு தானே போக போகிறோம், சின்ன மிஷின்லாம் நமக்கு வேண்டாம், இங்கே என் கண்ணில் தெரிய ஃபயரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இதை பார்க்குற கக்காஷி வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருறா அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறமா நருட்டோ சாஸ்கேவை திரும்பி பார்த்துட்டு இவன் எப்போ பார்த்தாலும் யாரையாவது காப்பாற்றுற மாதிரி நடிச்சு வெற்றி அடைஞ்சிட்டேங்கிற மாதிரி பேரை வாங்கிட்டு போயிடுறான், இதில் நான் இனிமேல் சிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் பார்த்துடலாண்டாங்கிற மாதிரி சாஸ்கேவை பார்த்துட்டு இருப்பான். இதை பார்க்குற சக்குரா பயங்கர காண்டாவா. இதுக்கப்புறமா நருட்டோ சாஸ்கே அடிபட்டு விழுகிற மாதிரியும் அதுக்கிடையில வந்து அட்டாக் பண்ணும்போது நருட்டோ போய் தடுத்து அவனை காப்பாற்றுற மாதிரியும் அவன் நினச்சி பார்ப்பான். இதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லுவார். சக்குரா வந்துட்டு நீ ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்க நருட்டோன்னு சொல்லி கத்துவா. இதுக்கப்புறமா மிஷினுக்கு போவாங்க. பார்த்தீங்கன்னா புல்லு பிடுங்குற வேலையாக இருக்கும். சாஸ்கேவும் சக்குராவும் பொறுமையாக ஒவ்வொரு புல்லாக பிடுங்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நான் சாஸ்கேவை ஜெயிக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்க எல்லா புள்ளையுமே பிடுங்குறன்ட்டு வேகமாக பிடுங்கிடுவான். பார்த்தீங்கன்னா அவன் ஒசரத்துக்கே பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் இருக்கும். பார்த்தீங்களா லேடி, உங்களோட வீட்டில் முளைச்சி கிடக்கிற புல்லை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்குறேன் அந்த லேடி வந்துட்டு நான் புல் மட்டும்தான்டா பிடுங்க சொன்னேன், நான் கஷ்டப்பட்டு ஸ்பெஷல் ஹெர்ப்ஸ்லாம் நட்டு வச்சு வளர்த்துனா அதை மொத்தமாக அழிச்சிட்டியாடா அப்படின்னு போட்டு குமுறுவாங்க. இதுக்கப்புறமா ஆற்றுல போகிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லி ஒரு மிஷின் வந்திருக்கும். அந்த மிஷினையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா கக்காஷி சும்மா புக்கு படிச்சுட்டு படுத்துட்டு இருப்பாரு. இதுக்கிடையில 3 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டின்னெல்லாம் எடுத்துட்டு இருப்பான் நருட்டோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால் ஸ்லிப் ஆகி ஆத்தோட போக ஆரம்பிச்சிருவான். வாட்டர் ஃபால்ல இருந்து விழுகும் போதும் கூட சாஸ்கே தான் அவனை காப்பாற்றுவான். இந்த இடத்துல சாஸ்கே நருட்டோவை பார்த்து நீ ஒரு லூசர்ரா அப்படின்மா. இதுக்கப்புறமா நிஞ்சா ஊன்ஸை பார்த்துக்க வேண்டிய ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஊன்ஸ்னா ஒன்றும் இல்லை, டாக்ஸை தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படி பார்த்துக்கும் போது சாஸ்கேயும் சக்குராவும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நாயா வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. நருட்டோ மட்டும் ஒரு பெரிய டாகா வச்சிருப்பான். ஏன்டா இவனுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய டாக் கொடுத்தாங்க விஷயத்தவே சக்குரா தான் சொல்லுவா. எல்லாம் நம்ம 2 பேரும் போய் இந்த மாதிரி சின்ன டாக் எடுத்தான், இவன் மட்டும் போய் பெரிய டாக் எடுப்பான், நம்ம இவனா தானே முடிவெடுத்தான் மாட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதுக்கப்புறமா நருட்டோ அந்த டாகை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் அது போகிற போக்குக்கு தான் போகும். பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கும், இந்த வெடிபொருள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்த இடத்துக்கு போனோன்னு படன்னு பட்டாசுல வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நருட்டோ காமிப்பாங்க பாருங்க, வடிவேல் ஒரு படத்தில் டிவி வெடிச்சு வெளியே கறி புகை விட்டுட்டு வருவார்ல, அதே மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோவை கை தாங்களா சாஸ்கேயும் சாக்குராவும் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குராவும் திட்டுவா, சாஸ்கேயும் திட்டுவான். இதுக்கப்புறமா இதை கேட்குற நருட்டோ பயங்கரமாக டென்ஷன் ஆகி சாஸ்கே உன்னை இது பண்ணாமல் விட மாட்டேன்டான்ட்டு கோவப்பட்டு போவான். இதை சக்குரா தடுத்துருவா. தடுத்துட்டு நீ அவனை அடிக்கிறதுக்கு போனேன்னா நான் தான் உன்னை என் கையாலேயே முடிக்க வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதுக்கப்புறமா சாஸ்கே வந்துட்டு கம்மனு நடந்து போக ஆரம்பிச்சிருவான். இதை பார்க்குற நருட்டோ வந்துட்டு நம்மளோட டீம் ஒர்க் கெட்டுறதுக்கு காரணமே நீ தான்டா, எல்லாத்த விட நீ தான் பெட்டர்ன்னு நினச்சிட்டு இருக்க, இதனால தான் டீமுக்குள்ள பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற சாஸ்கே வந்துட்டு நான் எல்லாத்த விட பெட்டர்னுலாம் சொல்லவே கிடையாது, நான் உன்னை விட மட்டும்தான் பெட்ரு, அது உனக்கே தெரியும், இதுதான்
ஃபேக்ட்டும் கூட அப்படின்பா. இதை கேட்குற நருட்டோ இன்னுமே டென்ஷன் ஆவா. 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நிற்பாங்க. இதுக்கிடையில சாஸ்கேக்கு ஹாக்குவோட மாஸ்க் ஞாபகத்துக்கு வரும். என்னை விட ரொம்ப கிரேட்டான நிஞ்சா என் வயசுலயும் நிறைய பேர் இருக்காங்க, அதனால நருட்டோ கூட சண்டை போட்டுலாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்னோட ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். இதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு இதோட அதை முடிச்சுக்கலாம், எல்லாம் வீட்டுக்கு போங்க, நானும் போய் மிஷனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும், உங்க சண்டையை அடுத்த நாள் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு பாரு. இதுக்கப்புறமா சாஸ்கே கிளம்பி போயிடுவான். சாஸ்கே போறத பாக்குற சக்குரா இரு நானும் உன் கூட வரேன்ட்டு ஓடுவா. இதை பாக்குற நருட்டோக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கும். இதுக்கப்புறமா சாஸ்கே கிட்ட போயிட்டு கேட்பா, ஏன் நம்ம ஒரு பார்ட்னரா செயல்படக்கூடாது, நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து ஒரு வேலை செய்யக்கூடாதுன்ட்டு பேசிட்டு இருப்பா. இங்க பாரு தயவு செஞ்சு போயிரு, நீ எல்லாம் நருட்டோவை விட மோசமானவ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்கறப்ப அவளோட பேக்ரவுண்ட்ல அவளோட மனசாட்சி ஏதோ பாறாங்கல்ல தூக்குற மாதிரி ஃபீல் பண்ணுவா. இதுக்கப்புறமா நம்ம டீமுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எஃபிஷியன்ட்டா கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஜுட்ஸு கத்துக்குவேன், போய் தனியாக தான் ட்ரைன் பண்ணேன், நீ உண்மையா சொல்லட்டுமா நருட்டோ விட ஒஸ்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த கல்லு டபுள் மடங்கு பெருசாகிற மாதிரி காட்டுவாங்க. இதுக்கப்புறம் சாஸ்கே சே நான் கிளம்புறேன்ட்டு போயிடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். அவன் சொல்றது உண்மைதான், நான் அப்படிதான் இருக்கேங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா நருட்டோ சாக்குராவை பார்த்து வேணா வாயேன் நீ நான் சேர்ந்து நம்ம டீம் ஒர்க்கை டெவலப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா பயங்கர டென்ஷன் ஆவா. அந்த டென்ஷன் ஆகாத புரிஞ்ச கக்காஷி அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. ஆனா நருட்டோக்கு இது புரியாது. கக்காஷி செஞ்சே எங்க 2 பேத்துக்கு ஏதோ சின்ன டைம் வந்து ஒதுக்கலான்ட்டு விட்டுட்டு போறாரோ அப்படின்ட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா அந்த ஒளி தெரியாம ஒருத்தன் வருவான்ல கோனாஹமரு, அவன் வர ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறமா நருட்டோ அதை பார்த்துட்டு ராக் என்ன ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடிட்டே இருப்பான். இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சான், இந்த மாதிரி ஒஸ்டா ஒளியாது ஒரே ஆள் தான், அது நீ தான்டா கோனாஹமரு அப்படின்னு சொல்லுவான். பாஸ் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததுதான், நீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறமா 3 பேருமே வெளியே வரக்காக கன் பவுடர் யூஸ் பண்ணி மாஸ் என்ட்ரி கொடுக்கலான்ட்டு வெளியே போடுவாங்க. பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்துட்டு இரும்பிட்டு இருப்பானுங்க. நம்ம கொஞ்சம் கன் பவுடர் அதிகமாக யூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லுவான் கோனாஹமரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 பேர் இருப்பாங்க. நமக்கு கோனாஹமரு பற்றி மட்டும்தானே தெரியும். இதுக்கப்புறமா புதுசாக 2 கேரக்டரை காட்டுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோனாஹமருவோட டீம்மேட்ஸ். அவங்க பேர் என்னன்னா மொய்கி காசாமாட்சுரி. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பேரு மொய்கின்னு வச்சுக்கலாம், நம்ம அப்படியே கூப்பிடுவோம். இன்னொரு பையன் பேர் பார்த்தீங்கன்னா ஊடான் ஈசே, அவன் பேரு ஊடான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கோனாஹமரு, இவங்க 3 பேர் சேர்ந்த ஒரு டீம் தான் பார்த்தீங்கன்னா கோனாஹமரு டீம். இதுக்கப்புறமா பாஸ் என்ன இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க எக்ஸைட் ஆவீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். இந்த இடத்துல நருட்டோ அவங்க தலையில இருக்க காகிள்ஸை பார்த்துட்டு இது என்னடா இது அப்படின்னு கேட்பான். உங்களுக்கு தெரியலையா இதான் காகிள்ஸ், நீங்க முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே, உங்களை பார்த்து நாங்க காப்பி பண்ணிட்டோம்னு சொல்லுவான். இதுக்கு எக்ஸைட் ஆயிருக்கணுமே இவரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடான் கிட்ட போயிட்டு இவர் எக்ஸைட் ஆயிருப்பாரு, இருந்தாலும் ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி கூலா இருக்க மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா மோகி வந்துட்டு நீங்க ஏதாவது பிஸியா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நருட்டோ வந்துட்டு நான் ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்லுவான். என்ன ட்ரைனிங் போறீங்களா, எங்க கூட வந்து நிஞ்சா கேம் விளையாடுறங்க மாதிரி சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோனாஹமரு கேட்பான். இதை கேட்குற சக்குரா வந்துட்டு நிஞ்சா வந்து இன்னொரு நிஞ்சாவோட விளையாடுறதா அப்படின்ட்டு பயங்கர டிஸியா வர மாதிரி காட்டுவாங்க. இதுக்கப்புறமா சாக்குரா வந்து நருட்டோ பார்க்குற பார்வையே வித்தியாசமா இருக்கும். இவன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவனோட கண்ணம்லாம் சிகப்பாக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு என்னோட நிஞ்சா ஸ்கில்ஸ் இவனோட விட ஒஸ்டா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பா. ஆனா நருட்டோ அப்படி நினைப்பான். இந்த இடத்துல கோனாஹமரு வந்துட்டு அந்த பொண்ணு யாரு பாஸ்ன்னு கேட்பான். இந்த இடத்துல நருட்டோ சிரிச்சிட்டே இருப்பான். இதை பார்க்குற கோனாஹமரு அவங்க என்ன நருட்டோ அண்ணனவே இப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா நருட்டோட ஆளாதான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவான். இதை கேட்குற நருட்டோ வந்துட்டு ஆமா அவன் மேல ரொம்ப கிரேசியா இருப்பா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா சக்குரா அவனை ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுவான் நருட்டோவை. நருட்டோ தெரிச்சு போய் விடுவான். இதுக்கப்புறமா மோகியும் உடானும் போய் நருட்டோ செக் பண்ணுவாங்க. அவனோட பல்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகாத நோட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா கோனாஹமரு பயங்கர டென்ஷன் ஆகி நீ எல்லாம் என்ன மாதிரியான கேர்ள் ஃப்ரெண்டு, நீ ஒரு அக்லி வென்ச், ஒரு கேவலமானதுன்னு சொல்லுவான். இதை கேட்குற சக்குரா பயங்கர டென்ஷன் ஆகி அவன் பக்கத்தில் வருவான். இதை பார்க்குற கோனாஹமரு பயங்கரமா பயப்படுவான். இதுக்கப்புறமா சாக்குரா அவனையும் அடிச்சிருவா. இதுக்கப்புறமா நருட்டோ கோனாஹமரு 2 பேருமே அடிபட்டு மண்டையில தடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி காட்டுவாங்க. இதுக்கப்புறமா கோனாஹமரு எந்திரிச்சிட்டு அவள் உண்மையாவே பொண்ணு தானா, சரியான அக்லி வென்ச் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான். இதை கேட்டும் சாக்குராவுக்கு. அதுக்கப்புறமா டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரி ரோபோட் மாதிரி திரும்பி பார்த்துட்டு பயங்கர சைக்கோபாத் மாதிரி ஓடி வருவா. இவனை கண்டு பயந்து எல்லாரும் ஓடுவாங்க. கோனாஹமரு கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுவான். அவன் முன்னாடி போய் யாரோ மேல இடிச்சு கீழே விழுந்துருவான். அந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்குரோ. அண்ட் அவன் பக்கத்தால் நிக்கிறது பாத்தீங்கன்னா டெமாரி. என்ன அது வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த இடத்துல நருட்டோ சக்குரா அப்புறம் மொய்கி உடான் எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க கெட்டப்பே வித்தியாசமா இருக்கும், அவங்க ஹெட் பேண்டே வித்தியாசமா இருக்கும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க சுனாகாகுரை வில்லேஜ் சேர்ந்தவங்க, அதாவது ஹிடன் சாண்ட் வில்லேஜ் சேர்ந்தவங்க. கோனாஹமரு எப்படி ஹொக்காகேவோட சன்னோ அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா காசேகாகேவோட சன் அண்ட் டாட்டர். இதுக்கப்புறமா கக்காஷி ரிப்போர்ட்
ரிக்ரூட் பண்ண போன இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கா வந்துட்டு நருட்டோ அந்த லேண்ட் ஆஃப் வேவ்ஸில் மிஷின் முடிச்சுட்டு வந்ததுலேருந்தே நான் அவனை பார்க்கல, அவன் என்ன மாதிரி பர்ஃபார்ம் நல்லா பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதை கேட்குற கக்காஷி வந்துட்டு அவன் லிட்டில் பை லிட்டில் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கான். என்ன ஒன்று சாஸ்கேவை அவனோட எதிரியாக பார்க்குறான். மற்றபடி பார்த்தா அவனோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அவன் டெவலப் பண்ணிக்கிறான். அண்ட் அவன் ரொம்பவுமே மதிக்கிற ஒரு பர்சன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் வரணும்னு நினைக்கிறான். அது ஒன்றுமாதிரி தான் அப்படின்னு சொல்லி கக்காஷி சென்சே சொல்லுவார். இதை கேட்குற இருக்கா சென்சே சந்தோஷப்படுவார். இருந்தாலும் எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கவலையாக இருந்தனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல ஒரு ஈகிள் பறந்து போகிறத கக்காஷி நோட் பண்ணுவார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டீம் 8 நோட் பண்ணுவாங்க, குரனாய் சென்சேவோட டீமு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் ஆசுமாவையும் காட்டுவாங்க, டீம் 10. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஈகிளை வந்து நோட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா காங்குரோ கோனஹமரோவை தூக்கி பிடிச்சிட்டு இது வலிக்குதாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்போ டெமாரி இருந்துட்டு அவனை விடு, இல்லைன்னா அதுக்காக நீ கடைசியில் வருத்தப்பட போற அப்படின்னு சொல்லுவா. இருந்தாலும் காங்குரோ அதை கேட்க மாட்டான். இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு இதெல்லாம் என்னோட ஃபால்ட் தான், அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா கோனஹமரு ரொம்ப டைட்டாக பிடிக்க ஆரம்பிப்பா காங்குரோ. யூ ஜர்க், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இதை பார்க்குற நருட்டோ ரொம்ப டென்ஷன் ஆகி ஓடி வருவான் காப்பாத்துறதுக்கு. இந்த இடத்துல காங்குரோ அவனோட விரல்களை மட்டும்தான் அசைப்பான். பார்த்தீங்கன்னா நருட்டோ கீழே விழுந்துருவான், அவன் காலில் ஏதோ ஆன மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுன்னி எக்ஸாம்பிள் இவனோட ஸ்பெஷல் பவர் என்னன்னு காட்டும் போது உங்களுக்கே புரியும். நீங்களாம் லீஃப் வில்லேஜ் கெனின் தானே, நான் நினச்சதை விட ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த இடத்துல எல்லாருமே கொஞ்சம் கோவப்படுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ எந்திரிச்சிட்டு இர்ரா உன்னை வந்து 2 துண்டாக்குறேன் அப்படின்ட்டு வருவான். இந்த இடத்துல சக்குரா அவனை தடுப்பா, இன்னும் லூசுத்தனமா பேசிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல காங்குரோ ரொம்பவுமே காண்டாயி இந்த பையனோட மூஞ்சி மோரையில உடைக்கிறப்பான்ட்டு கையை மடக்கிட்டு அடிக்க போவான். இந்த இடத்துல நருட்டோ அவனை காப்பாத்துறதுக்காக ஓடி வருவான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா சாஸ்கே ஒரு சின்ன கல் எடுத்து அவனோட கையிலேயே அடிச்சிருப்பான். பார்த்தீங்கன்னா அது செம்ம பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கையை ரொம்பவுமே டைட்டாக ஹோல்ட் பண்ண மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க காங்குரோவை. மரத்தில் உட்காந்துட்டு இருக்க சாஸ்கே வந்துட்டு இன்னொருத்தவங்களோட வில்லேஜுக்கு வந்திருக்கீங்க, வந்துட்டு இந்த மாதிரி தான் நடந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இதை பார்க்குற சக்குரா பயங்கர எக்ஸைட் ஆவா. சாஸ்கேவை பார்க்குற டெமாரி லைட்டாக வெக்கப்படுவா. இவன் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு மனசில் நினைப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காங்குரோ வந்து லிட்டில் ரண்ட் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணுவான். அதை நான் சொல்ல விரும்பல. நம்ம ஊர் பாஷையில் சொல்கிற மாதிரி ஒரு குட்டி குஞ்சன்னு சொல்லி திட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, அதனால லிட்டில் ரண்ட் அப்படிங்கிற விஷயத்தவே மனசில் பதிய வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா காங்குரோ இருந்துட்டு இவனும் அதே மாதிரி லிட்டில் ரண்ட்டாக இருக்கான், உன்னையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். ஓ அப்படியா அப்படின்ட்டு சாஸ்கே அவன் கையில் கல்லை வச்சுட்டு இருப்பான் இல்லையா, ஸோ அதை கையிலேயே அமுத்தி எடுப்பான். பார்த்தீங்கன்னா தூள் தூளாக வரும். இதை பார்க்குற மொய்கியும் சாக்குராவும் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியும். அவங்களோட கண்களே பார்த்தீங்களா ஹார்ட் ஷேப்லாம் தெரியுது. இதை பார்க்குற கோனஹமரும் நருட்டோவும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. நருட்டோலாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா செம காமெடியாக இருக்கும். இந்த இடத்துல கோனஹமரு வந்துட்டு ஏன் நீங்கள் மட்டும் லூசு மாதிரியே நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். லூசு பையில நான் அவனை தடுக்க தாண்டா வந்தேன், அதுக்குள்ளே அவன் வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்லுவான். அவனோட மனசுக்குள்ளே சாஸ்கேவை நினச்சி பயங்கர காண்டாவான். இதுக்கப்புறமா காங்குரோ சாஸ்கேவை பார்த்து கீழே இறங்கி வாடா, உன் கூட நான் நேருக்கு நேரம் மோதி பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட முதுகில் மாட்டிக்க அந்த இதுங்களா ஒரு லைட்டாக சின்ன முடி மாதிரி மட்டும் இருக்குல்ல, ஸோ அதை எடுப்பான். அது என்னங்கிறது இந்த இடத்துல காட்ட மாட்டாங்க. இதை பார்க்குற டெமாரி இருந்துட்டு இதுக்காக நீ இந்த க்ரோ யூஸ் பண்ண போறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. அவர் பேர் என்னன்னா காரா. ஸோ காரா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆன்டகனிஸ்டாக தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல காரா வந்துட்டு காங்குரோ நிறுத்து அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா நீ நம்ம வில்லேஜை ரொம்ப அசிங்கப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஏன்னா இந்த இடத்துல குறிப்பிட்ட பர்சன்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. திடீர்னு இவன் எங்க இருந்துடா வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு ஷாக் ஆவாங்க. வேற ஒன்றும் இல்லை, சாஸ்கேவுக்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்தது ஒரு சின்ன சவுண்டும் கூட நமக்கு கேட்கலையே அப்படிங்கிற ஒரு பயம்தான் சாஸ்கேக்குள்ள இருக்கும். கக்காஷி மாதிரி ஜோனின் லெவலில் இருக்கவங்கனால மட்டும்தான் இவ்வளோ ஸ்மூத்தாக என்ட்ரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சாஸ்கே அவன் மனசில் நினைப்பான். அண்ட் அந்த அளவுக்கு காரா கிட்ட அதிக பவரும் இருக்கும். இதுக்கப்புறமா ஹொக்காகேவோட ஆஃபீஸை காட்டுவாங்க. நான் உங்களை எல்லாத்தையும் இங்கே சமன் பண்ணதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்காக தானே, அது எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. அது கூடிய சீக்கிரமே வந்துடும் ஒரே வாரத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹொக்காகே சொல்லுவார். இவ்வளோ வேகமானவா அப்படின்லாம் கக்காஷி கேட்பாரு. இதுக்கப்புறமா நம்ம சீக்கிரமாக ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாகணும், இப்போலேருந்து 7 நாள் கணக்கு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜூலை நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மீட்டிங்கில். இந்த சுனின் எக்ஸாம் மார்க் தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபேண்டாஸ்டிக்கான மார்க்குன்னு நான் சொல்லுவேன். வெறித்தனமாக இருக்கும். எல்லாத்தோட ஸ்கில்ஸுமே எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத நம்ம இந்த ஆர்க் மூலயமா தான் நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியும். ஒவ்வொருத்தங்களையுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஆனால் அவங்களோட ஸ்பெஷல் ஸ்கில் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஸ்பெஷல் ஸ்கில்லும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒக்காகே ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வர சுனின் எக்ஸாமில் எந்த மாதிரியான வில்லேஜ்
பர்சனேஜஸ்லாம் வர போகிறாங்க, எப்படிப்பட்ட ஆப்பனன்ட்ஸ் இருக்க போகிறாங்க, அவங்க எல்லாத்தையும் நருட்டோ எப்படி சமாளிக்கிறாங்க விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலயமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். かぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさ、やぶから棒に吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶ医者が。ひどいなこの歌。